ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். நேற்று எபிசோடில் வந்து நருட்டோ வெறித்தனமாக உக்கிரமாக மாறிட்டான். அவனுக்குள்ள இந்த நரிலாம் வெளியே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் 17 என்ன நடக்குதுன்னு வாங்க போய் பார்ப்போம். அவருக்கே அது உடஞ்சிரும் போல இருக்கு. சின்ன பையன் கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒவ்வொரு நொடியும் அவங்களோட சக்கர பலமாயிட்டு இருக்கு. வேணா அவனை தாக்கணும். அப்படியே ஒன்றும் ஆகல. ரொட்டேட் பண்ணிலாம் வராவ. வேற லெவல்ல வரான். அவனோட கண்கள் அடிச்சானா? ஒருவேளை சீல் உடைஞ்சிருச்சா என்ன? இல்ல, சீல் அப்படியேதான் இருக்கு. ஆனா அவனோட கோபத்தினால 9 பால் கொண்ட அந்த நரியோட ஆத்மா நருட்டோவோட உடம்புல இருந்து வெளியில வந்திருக்கு. இதான் கோவப்பட மேவது. நல்லதா போச்சு. அப்ப ஜெயிக்கிற வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஜாபுசா, இதுக்கு மேல நான் உன்னை ஆளையே விட விரும்பல. நீ என் கூட நேரடியா மோத விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப மட்டும் நீ வெளியில வந்தனா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். என்ன வச்சு விளையாடிட்டு இருக்காரு? சீக்கிரமா வா, உனக்கே நல்லா தெரியும் நம்ம 2 பேருக்கும் நிறைய வேலை இருக்கு. ஆசையா தான் இருக்கு. இப்படிப்பட்ட பெரிய வார்த்தைய எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். நீ யாருன்னு காமி காகாஷி. உடையுது எல்லாம். என்னால முடியல. இவனோட எனர்ஜி ரொம்ப பலமா இருக்கு. இப்ப போறான். மரணடியால இருக்கு. சின்ன பையன் எப்பா நருட்டோட அடியே இல்ல இது. வா, மாஸ்கே காலி. இப்ப தெரிய போகுது யாருன்னு. அடியில எல்லாம் முடிஞ்சது. இப்பதான் பார்க்க போறான். விடுறதா இல்ல அவன். இந்த பையனுக்கு நான் ஈடு கிடையாது. செத்துருவா போலயே. மாஸ்டர், நான் தோத்துட்டேன். மூஞ்சி பார்த்துட்டான். பார்த்துட்டு நின்றுடுவாங்க. ஒருவேளை இப்ப அந்த நரி இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியாதோ கண்ணுக்கு. இல்ல எதுவும் பண்ணல நினைக்கிறேன். இல்லப்பா, அடிஷ்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்பா தெரியுதுப்பா. ஏன் தாக்காம விட்டு என்ன கொண்டு உன் நண்பனோட சாவுக்கு பழி தீக்கிறேன்னு சபதம் விட்டியே. உன் நண்பனோட சேர்த்து அதே சாக விட போறியா? ஒரு அடிதான் பறந்து போறோம். இல்ல, இதெல்லாம் பத்தாத. இன்னும் நீ பின் வாங்கிக்கிட்டு வெறுப்பேத்தி அடி வாங்குறான். சபதத்தை உன்னால காப்பாற்ற முடியாது. உனக்கு அவன் அவ்வளவு முக்கியம்னு நினைச்சான். இப்பதான் தெரியுது அது போய். நீ ரொம்ப முக்கியமா நினைக்கிறவங்க யாராவது உன் வாழ்க்கையில இருக்காங்களா? நான் முக்கியமா நினைக்கிறது ஒருத்தர் மட்டும்தான். அவருக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். என் வாழ்க்கையே அவருக்காக தான். பாவம் பார்த்து வர்றது அவளுக்கு பிடிக்கல போல. சிறுமா அவங்களோட எதிரிக்கு பாவம் பார்க்கறது. அவரோட எதிரியை நம்ம கொல்லணும். ஆனா அவரை நம்ம உயிரோட விடுறது கடமை தவறதுக்கு அர்த்தம். உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ ஏமாத்துறதுக்கு அர்த்தம். அப்புறம் எதுக்காக நீ உயிர் வாழணும்?
உன்னால எப்படி யாருக்கும் மாற்றி பயன் இல்லை. வச்சிருக்கேன். நீ வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. உயிரோட இருந்தும் செத்ததுக்கு சமம். நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் இதே வலியோட தான் அதான் இவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. புரிதல் அவ்வளவுதான். நான் உனக்கு இவ்வளவு சொல்லி இல்ல, அவன மாதிரியே expect பண்றான். ஆனா நருட்டோ அப்படி இல்ல. இன்னைக்கு என்னால ஜாபோசாக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாபோசா, எதுக்காக அவனை தேர்ந்தெடுத்த? வாழ்க்கையில நேர்மைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத பொறுத்தனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அவனுக்காக தான் இந்த வாழ்க்கையே வாழ்றனா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. ஆமா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் உயிரை நேசிச்ச சில பேர் இருந்தாங்க. என்னோட அப்பா, அப்புறம் என்னோட அம்மா. சுத்தி நீர் இருக்க கிராமத்துல தான் நான் பிறந்தேன். குளிர்காலத்துல அந்த கிராமத்துல பனி பயங்கரமா பொழியும். அங்க என் அப்பா அம்மா ஒரு ஏழை விவசாயிகள். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதை பத்தி நாங்க கவலைப்படல. என்னோட அப்பா அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. ஆமா, அப்ப நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தால எங்க வாழ்க்கையே மொத்தமா மாறிடுச்சு. நீ என்னதான் சொல்ல வர? என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. அதை நான் செய்யல. அந்த ரத்தத்திலேயே இருந்துச்சு. ரத்தமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் எல்லாமே மாறுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அந்த நேரத்துல மாறினது என்னோட அப்பா தான். அவரு எங்க அம்மாவை கொண்டுட்டாரு, என்னையும் கொண்டிருப்பாரு. பல வருஷம் சிவில் வாரால ஏற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் என் ஊர்ல வாழ்ந்த மக்கள் யாரோட ரத்தத்துல எல்லாம் கே கென்காய் இருக்கா அவங்க எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. காய் அது கிளான்ல இருக்க எல்லாரோட ரத்தத்திலயும் இருக்கும். ம், அந்த ஜூட்சுவால பல திறமைகள் கிடைக்கும். அது ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும். திறமைகள் இருக்க கமெண்ட்ல அதை காரணத்துக்காக சொல்லியிருந்தாரு. இவங்க எல்லாரையும் கூலிப்படைகளா பயன்படுத்தினாங்க. நிறைய போர்ல பங்கேற்றிருக்காங்க. இவங்களை பார்த்து பயப்படவும் செய்வாங்க. ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஊர் மக்களே அவங்க எல்லாரையும் பார்த்து பயந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்தா இன்னும் நிறைய போர் தான் வரும்னு அவங்க நினைச்சாங்க. அதனால போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களோட கிளான் ஆட்கள் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. தனக்குள்ள இருக்க தன்மைகளை யாருக்கும் காட்டாம மறைச்சு வச்சு வாழ்ந்தாங்க. உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சா அவங்கள கொன்னுடுவாங்க. அவனோட கடந்த காலத்துக்கு நீ போய் பார்த்தா கண்டிப்பா அவனுக்குள்ளேயும் இதே சோகம் இருக்கும். மக்கள் இவனை வெறுத்திருப்பாங்க. தங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருப்பாங்க. எங்க அம்மா அவங்களுக்குள்ள இருக்க திறமையை யாருக்கு தெரியாம பத்திரமா பாதுகாத்தாங்க. ஒரு சாதாரண விவசாயி மேல காதல் வயப்பட்டாங்க. அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது தப்பு. அம்மா, நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க பாருங்க. இது அழகா இருக்குல்லம்மா. இல்ல, நீ இப்படி செய்யக்கூடாது. எப்பவும் நீ இப்படி செய்யக்கூடாது. அறிவு கெட்ட தனமா இப்படி பண்ணாத. நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா விடுங்க. என்ன மன்னிச்சிரு. இந்த பாவம் தெரிஞ்சா கொன்றுவாங்க இல்லையா, அதனால. என்ன மன்னிச்சிரு. ஆனா எங்க அப்பா அதை பார்த்துட்டாரு. எங்க 2 பேரோட ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆட்டா அட பாவி. பாவி, அதுக்குன்னு உன் கூட வாழ்ந்த மனைவி எப்படின்னு தெரியாதா? இதான் அவன் தனியா வந்துட்டான் போல. அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்தப்போ நான் மொத்தமா மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னோட அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க. அவங்க கூடவே என்னை விட்டு இன்னொரு விஷயமும் போயிடுச்சு. அவங்கள விட ரொம்ப முக்கியமான விஷயம்,
அந்த நொடியில இருந்து தான் நான் இப்படி மாறினேன். உங்க அப்பா அம்மாவை விட முக்கியமானவனா மாறிட்டானா? ஆனா ஏன்? என் வாழ்க்கைக்கான அர்த்தம் இனி என்ன நம்பி இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. நான் தேவைப்படாத ஒருத்தனை மாறிட்டேன். அதாவது என்ன மாதிரியே? இதுக்காக நீ உட்காகே ஆகணும்னு இவ்வளவு முயற்சி பண்ற. ஏன்னா அப்பதான் உன் கிராமத்துல இருக்க எல்லாரும் உன்னை பார்த்து பெரிய நெஞ்சானு உன்னை மதிப்பாங்க. நம்மளோட வாழ்க்கைக்கான அர்த்தமே எல்லாரும் நம்மளை பாக்குற அந்த பார்வையில தான் இருக்கு. யாருமே உன்னை பார்க்காம கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்பதான் சாபுசா என்ன பார்த்தாரு. அவரோட கண்ணுல என்ன பார்த்தப்போ அப்ப பயம் தெரியல. நான் வினோதமானவன்னு சொல்லி அவர் என்ன ஒதுக்கல. என்னோட சக்தியை அவர் பாராட்டி அதை பயன்படுத்த ஊக்கப்படுத்தினார். என் வாழ்க்கைக்கு அவர் ஒரு அர்த்தத்தை கொடுத்தாரு. உன்ன மாதிரி சின்ன பையன் இப்படி தெருவுல இருந்தான்னா திவாசிக்கு செத்துருவான். கெட்டவன்ட்டு போய் மாட்டிக்கிட்டானே. நான் ஒண்ணு சொல்லட்டா? உங்க கண்ணை பார்க்கும்போது என் கண்ணு ஞாபகம் வருது. சரி சொல்லு சின்ன பையா, நீ இங்கே இருந்து சாக போறியா இல்ல என் கூட வரியா? உன் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்குறேன். நீ என்கிட்ட வேலை செய். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இனிமே வாழ ஆரம்பி. அப்படின்னா இந்த நாள்ல இருந்து உன்னோட திறமைகள் எனக்கு சொந்தமானது. நாம கிளம்பலாம் வா. நான் சந்தோஷமா இருந்தேன். இங்க என்னோட வேலை முடிஞ்சிருச்சு ஆகு. இன்னையில இருந்து இந்த கிராமத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பா நான் திரும்ப வந்து இந்த மொத்த கிராமத்தையும் எனக்கு சொந்தமாக்குவேன். ஆனா அந்த நாளுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் செய்ய பாக்கி இருக்கு. அதை செஞ்சு முடிக்க நீதான் எனக்கு உதவி செய்ய போற. ஆனா இப்போ உன்னை எச்சரிக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற நட்பு ஊக்குவிக்கிற வார்த்தை எதுவும் தேவையில்லை. இது எதையும் நீயும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு சொந்தமானவ சாபுசா. உங்க ஆசையை நிறைவேற்றுற ஒரு கருவிதான் நான். உங்களுக்கு நான் இனிமே ஒரு ஆயுதம் மாதிரி. உங்களுக்கு எப்பவுமே நான் துணையா அவன் இருப்பேன். சுயநலமாக யூஸ் பண்ணிக்கிறான் அவனை. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னதை என்னால செய்ய முடியல சாபுசா. உபயோகப்படாத நிலைமையில உடைஞ்சு கிடக்குற ஒரு சாதாரண ஆயுதம் தான் இப்ப நான். அவனே என்ன கதையில் இருக்கான்னு தெரியல. அதான் ஒன்று சைனால செத்துடணும்னு அவன். நாருட்டோ என்ன கொன்னுட. கெட்டவன்டா ஏன்டா? நிஞ்சா அதை பயன்படுத்த போறேன். Style Fantasy Jutsu. இது என்ன? நான் எங்க இருக்கேன்னு கூட உனக்கு தெரியலன்னா இந்த ஜுட்சு எல்லாம் பயன்படுத்தி நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நேருக்கு நேரம் மோதணும். இப்போ ஒளிஞ்சே பண்ணுறான். நான் பிரிச்ச வழியில யோசிக்காம விழுந்துட்டேன். உன்னை என்னவோன்னு நினைச்ச கக்காஷி. நேருக்கு நேர் வந்தா கக்காசி புளிஞ்சிரும். இந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய் இந்த பயங்கரமான சத்தம் எதோட தெரியுதா? எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. ஓ இது இவரோட இன்னொரு பவர் போல. பார்வையை அப்ப நரோட்டோ நினைச்சிட்டேன். பயன்படுத்தி வாசனையை பயன்படுத்தி தான் உன்னை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு தான் இந்த ஜூட்சுவை பயன்படுத்தினேன். என்னோட நிஞ்சா வேட்டை நாய்களை நான் வரவழைச்சேன். அதுல அந்த வாசனையை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ஆமா நாய்க்கு மோப்ப தெரியும். வேணுனே தான் நான் உன்னை தாக்க விட்டேன். ஏன்னா நீ என்ன தாக்குனாதான் உன்னோட வால்ல என்னோட ரத்தம் வரும். அந்த வாசனையை வச்சுதான் இதுல ஒண்ணு கண்டுபிடிக்கும். அடி வாங்கினது கூட பிளான். எனக்கு தெரிஞ்சு இங்க ஏமாந்தது யார் ஐயா இவரு? நான் விரிச்ச வலையில யோசிக்காம நீ விழுந்துட்ட. நான் உன்னை என்னமோ நினைச்ச சாபுசா. பனிமுதம் குறைய ஆரம்பிச்சிருக்கு.
என்னோட பார்வைக்கு தெரியறது என்ன தெரியுமா? உன்னோட மரணம். இப்படி பேசிய பிரகாஷ் ஏன் அவ்வளோ பேசுறாங்க இப்பதான் தெரியுது. உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை. இப்போதைக்கு அதுங்க உன் கூட விளையாடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொன்னா அதுங்க உன்னை பிச்சு எரிஞ்சிரும். ரொம்ப வருத்தமா இதான் விளையாட்டா? உன் ஆசை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. எப்பவுமே நீ அளவுக்கு மீறிதான் ஆசைப்பட்டுட்டு இருக்க. இசுகாக்கே கொலை முயற்சி நினைச்ச மாதிரியே போகல. அப்பதான் நீ கூப்டேட்டாவாக முயற்சி பண்ண. உன் பின்னாடி வந்து கொஞ்சம் பேரை வச்சு நீ அங்கிருந்து தப்பிச்சு போன. உன் நாட்டோட ட்ராக்கர் நிஞ்சாஸும் உன்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீ இப்படி ஒரு நிஞ்சாவா மாறின. எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியவும் ஆரம்பிச்சது. இலையில மறைச்சிருக்கிற கிராமத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப திரும்ப போய் மறுபடியும் முயற்சி பண்ணணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அதுக்கு உனக்கு பணம் தேவை. அதுக்காக நீ காட்டோ மாதிரியான ஆளுக்கு கேவலமா வேலை போய் இங்க கொலை பண்றதுக்காக வந்திருக்க. சரி சாபுசா, நம்ம பேசின வரைக்கும் போதும். உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா நான் ஷெரிங்கான வச்சு பண்ண மாட்டேன். வேற ஒருத்தரோட நிஜ கருவிகளை வச்சு உன்னை கொல்லணுமா? கண்டிப்பா மாட்டேன். இப்ப நான் உனக்கு என்னோட சொந்த ஜூசுவா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னது? லைட்டிங் பிளேட். கண்ணுக்கு தெரியற அளவுக்கு அந்த சக்கரா சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது அவனோட கையில வச்சிருக்கான். அறுத்துருமா? கண்டிப்பா அவ கொள்றதுக்கு விட மாட்டேன். அவரோட கொள்கை ரொம்ப நேர்மையானது. இவர் கட்டிட்டு இருக்க இந்த பாலம் தான் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரே நம்பிக்கை. இவரை மட்டும் நீ கொண்டுட்டா அந்த பாதிப்பு மொத்த மக்களுக்கு தான் இருக்கும். அதை பத்தி உனக்கு கவலையும் இல்லை. ஒரு ஊரோட நம்பிக்கை. நிச்சயமா இப்படி இருக்கவே கூடாது. சரியா சொன்ன. எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்ல. அந்த பயனில்லாத மக்களை பத்தியும் அவங்களோட ஆசைய பத்தியும் அடங்குறானா கவலைப்படணும். இந்த ஆணும் ஒன்றும் போல. சொந்த கனவுகள் இருக்கு. இருந்தா தானே சொல்லியா அவனை உயிரோட இருக்கணும். திரும்ப மாட்டான். இனிமே அது உனக்கு இருக்காத. உன்னோட உயிரை மொத்தமா எடுக்க போற சாபுசா. காத்துட்டு இருக்காத. தாக்கு, என்ன கொன்னுடு. எதுக்காக பின் வாங்குற? உன்ன மாதிரி இல்லையே. நான் கேட்டதே கிடையாது. அந்த சாபுசா உன்னை அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். உயிருள்ள ஒரு மனுஷனை எப்படி ஆயுதம் மாதிரி பயன்படுத்த முடியும்? அந்த மாதிரி ஒருத்தரை நீ எப்படி வாழ்க்கையில நேசிச்ச? நீ சொன்னதுதான் காரணமே. இது கேட்க உனக்கு வினோதமா இருக்கா? ஆமா, கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. அவர் என்ன பார்த்துப்போ வாழ்க்கையில வாழ்றதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம இருந்தேன். அது ரெண்டையும் சாபுசா எனக்கு கொடுத்தாரு. அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்கிறான். ஆனா இப்போ என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாத மாறிடுச்சு. ஒரு கனவை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சது. யாருக்கும் பயன்படாத உடஞ்சு போன கருவியா நான் இப்போ மாறிட்டேன். சீக்கிரம் வா நாருட்டோ, என்ன கொன்னுரு. அதுதான் 2 பேருக்கும் நல்லது. சீக்கிரம் என்ன கொன்னுரு. அவன் அது பண்ண மாட்டான். இன்னைக்கு வீடியோ நல்லா இருந்ததுங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இப்போ ஆக்கோ யார், அவன் ஏன் இப்படி மாறினா எல்லாமே தெரிய வந்துச்சு. அவனுக்கு என்னென்னா சொந்த அப்பாவே வந்து கொல்ல துணிஞ்சிட்டாரு. 10 பையனாக இருந்தாலும் கொல்ல துணிஞ்சிட்டாரு அப்படின்றப்போ அவன் வெறுத்துட்டு இருக்கான் மொத்தத்தையுமே. அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து சாபுசா வந்து நின்னதும் இவனுக்கு வந்து அவர் கடல் மாதிரி தெரியும். யாருமே பெத்தாப்பவே மதிக்கலன்றப்போ அவன் உலகத்தையே வெறுத்துட்டு இருப்பான். ஸோ இந்த டைமுக்கு ஒரு மனுஷன் வரானா அவன் கண்ணுக்கு அது பெருசாக தெரியும். அதனால அவன் வந்து அந்த சாபுசாவை கடல் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். அவர் தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்து இவருக்காக தான் வாழணும், இவருக்காக தான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டுக்கிறான். அதுக்காகவே இருக்கான் அவன். அதனால தான் அவர் எது பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட்டாக நிற்கணுன்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இவன் யாரையுமே கொல்லலை. இவன் வந்து நல்லவனா தெரியுறான்னு அதான் சொல்லிகிட்டே இருந்தது. இவன் நல்ல பையன்தான். பட் சேர்ந்த இடம் தப்பு.
அவனால சபோஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் அவனை. ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு இதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம், நம்மளோட இயலாமல் இருக்கும், நம்ம ஏதோ இடத்துல ஒரு இயங்கி இருப்போம். ஸோ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிலமை நம்ம இயலாமை நினச்சி அதை பெருசாக பார்த்துட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம அப்படியே இருந்துருவோம். அவன் பண்ண நல்லதை மட்டும் எடுத்துப்போம். நமக்கு அந்த இடத்துல இருந்தாங்களே, நமக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஒரு இதுலேருந்து வெளியே வந்தோம்னுட்டு நம்ம அந்த இதையே யோசிச்சு நம்ம ஒரு தப்பான இடத்துல போயிடுவோம். அது பண்ணவே கூடாது. அது நம்ம லைஃப்லேயே அது கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைமுக்கு வந்து இது நல்லது கெட்டது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நமக்காக ஒருத்தன் நிற்கிறான், அவனுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவுக்கு போயிடுறாங்க. அதுதான் இருக்குது, அதுக்கு முட்டாள்தனம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் எப்படி நம்ம கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணோம், அது புத்தி கொஞ்சமாவது வேணும். ஸோ அந்த இடத்துல அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான். அது தான் இதை மட்டும் யோசிச்சு ஒன்று பண்ணிட்டான். இப்போ இது பார்க்குறப்ப தான் சாஸ்கே, நருட்டோ இவங்கெல்லாம் எப்படின்றது தெரியுது. இவங்களும் நினச்சிருந்தா அப்படி தான் ஆயிருக்கணும். இவனும் அதே சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கான். ஆனால் இவன் வந்து நல்ல வழியில் போனோன்ட்டு எடுத்திருக்கான், இந்த மாதிரி போனோன்னு எடுக்கல. ஸோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். இப்போ வந்து என்னை கொன்றுனா கண்டிப்பாக நருட்டோ அது பண்ண மாட்டான். புரிய வைக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டேன்றான். இல்லை என் இடத்துல நின்று பார்த்தா தெரியும் அது இதுன்றான். இவனா அந்த நிலைமையில தான் இருக்கான். புரிய வச்சிடுவானா என்னன்றது எனக்கு தெரில. ஆனால் அவன் வந்து விடாப்படியாக இருக்கா, எப்படி உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. புரியதான் வைக்கிறான். நீ அவன் மைண்ட்லேருந்து அதை நீ என்னவா இருக்குன்றதை கிளியர் பண்ணிட்டாலே அவன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் ரேட்டா பண்ணுறேன். இன்னொன்று கக்காஷி பிளானிங் தாங்க வேற லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே இந்த ஸ்டார்ட்லேருந்து பார்க்குற கக்காஷி எப்போவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் வச்சுட்டு ஒன்று இறங்கி போகிறாருன்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. இது பயங்கர பிளான். ஆனால் ஸோ இங்கே சாபுஸா அவ்வளோதான் மாட்டினான்ற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இப்போ இவன் கதை தான் என்னன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி மாற்றுவாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்றது நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.